வணக்கம் தமிழ் உறவுகளே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையினுடைய தலைப்பு கடவுள் சாப்பிட்ட வாழைப்பழம். ஒரு ஊரில் ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கார். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் மேலே ரொம்ப பற்றுதலும் ரொம்ப பக்தி தெய்வமே நன்றி சொல்வேன். அதில் முதல் ஒரு தார் ஒரு முற்றி பழுக்கிற நிலையில் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, அதை ஒரு தாரை வெட்டி இதை நம்ம கோயிலுக்கு படைச்சிடணும், சாமியை கொண்டு போய் படைச்சிடணும் அப்படின்னு நினச்சவர் என்ன பண்ணுறாரு, ஒரு தாரை வெட்டி அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த ஒரு வேலையாளை கூப்பிட்டு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாப்புல. யோசித்து அவருக்கு எப்படின்னா மனசில் இன்னொன்று தோணுது. என்னென்னா, சரி நம்ம கொடுத்து விடும்போது அவர் போயிட்டு எதுவும் எடுத்து சாப்பிட்ருவாப்புல அப்படின்னு எண்ணிட்டு அவர் அந்த வாழைத்தாரில் உள்ள பழங்களை எண்ணுறாரு. எண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பழங்கள் இருக்கிறத அவர் எண்ணிட்டு சொல்கிறாரு. அவர்கிட்ட கொடுக்கும்போது சொல்கிறாப்புல, இந்த வாழைத்தாரை சாமிகிட்ட கொண்டு போய்ட்டு பூஜைக்காக கொண்டு போய் கொடுத்துட்டு வா. ஆனால் அது போகும்போது எதுவும் எடுத்து சாப்பிட்றக்கூடாது, ஏன்னா இதில் சாமிக்கு தான் படைக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 200 பழங்கள் இருக்குது, நான் எண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லிடுறாரு. அந்த வேலையானும் சரின்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு போகிறாரு. அதாவது ஒரு வாகன வசதிகள் இல்லாத இடம், ஒரு நடைப்பயணமாக போகக்கூடிய ஒரு இடமாகத்தான் அது இருக்குது. ஸோ அதனால் இவர் தலை சுமையாக அவர் கொண்டு போகிறாரு. கொண்டு போகிறவர் இவருக்கு எப்படின்னா, நல்லா காலையில் அவர் சாப்பிட்டவர் இல்லை, பசிக்கிறக்கத்தோடு போகிறாரு. நல்ல ஒரு வெயில். அதோடு என்ன பண்ணுறாரு, அந்த போயிட்டுருக்கிற வழியில் சரி கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தடியில் இருக்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு பசி கொடுமையும் அதிகமாக இருக்குது. அதோடு என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு பழம் சாப்பிட்றாப்புல மேலே மேலே சாப்பிட்டு ஒரு 4 பழங்களை அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டு கொண்டு போயிட்டு படைச்சிட்றாரு. அப்போ அந்த செல்வந்தர் நைட்டு தூங்கும்போதெல்லாம் யோசிக்கிறாப்புல, கொண்டு போயிட்டு படைச்சிட்டாப்புலையா, என்ன ஒரு வேளை எதையும் சாப்பிட்டாப்புலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு நிலையில் தூங்குறாரு. தூங்கினவருக்கு ஒரு கனவு. கனவுல ஒரு அந்த சாமியே வர்ற மாதிரி ஒரு கனவு. பக்தா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ நீ கொடுத்த வாழைப்பழம் 4 பழம் என்ன சேர்ந்துருச்சு, நேரடியாக சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு முடிஞ்சிருது. அவர் சட்டுன்னு கண்ணை விழித்து பார்க்குறாப்புல, ஆமாங்க, உண்மையிலேயே இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பசியில் இருக்கிற ஒரு நபருக்கு தான் நம்ம செய்கிற அந்த ஒரு உதவி தான் அந்த கடவுளை போய் சேருது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் நமக்கு அது தெள்ள தெளிவாக புரியுது. அதான் வறுமையிலையும் பசியிலையும் இருக்கிற ஒரு நபருக்கு செய்கிற உதவி அது நேரம் இறைவனையே போய் சேர்றதாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.